சார் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா. கன்னியை பத்தி பேசணும். அடுத்து நம்ம துலாம், கன்னிக்கு அப்புறம் வரக்கூடிய வீடு வந்து துலாம். சித்திரை வந்து கன்னிலையும் இருக்கு, துலாம்லயும் இருக்குன்னு பார்த்தோம். நடுநாயகமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சார். கொங்கனார். ஆமா, ஓ. சூப்பர் சார். எங்களுக்கு தெரியாதுன்றீங்க, எல்லாத்தையுமே நீங்களே இப்படி அழகா சொல்றீங்க. கொஞ்சமா தெரியும் மேடம். யூஸ்வலா சுவாதின்னு இல்ல, அந்த இது சுவாதி நட்சத்திரக்காரங்கள் இல்ல, அந்த துலா ராசியே வந்து கொங்கணரை பிடிச்சுக்கிட்டா கோபம் வருமோ? கொஞ்சம் இந்த ராசிக்காரன் கோபம் வரும். அப்படி இல்ல சார், நியாயமா இருப்பாங்க சார். அதான் நியாயமா கோபம் வரும். ஏன்னா அதனாலதான் சுவாதிக்கு வந்து என்னன்னா, சுவாதின்னு விட்டுருங்க, அந்த துலாமுக்கே வந்து சிம்பிளே தராசு சார். சனீஸ்வரன் அங்கதான் உச்சமடைய வராம். ஓ ஓ ஓ. நீதி, நேர்மை, நியாயம், நான் இருக்கிற மாதிரி நீ இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது, பயங்கரமா எல்லா விஷயத்துக்கும் உலக அறிவு. சின்ன பிள்ளையா இருந்தா கூட சுவாதிக்கு உலக அறிவு தெரிஞ்சிருக்கும் சார். அந்த அளவுக்கு ரொம்ப ஞானமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே துளாராசிக்காரங்களா இருப்பாங்க. அத கொங்கணர் வந்து கண்டிப்பா துளாராசிக்கான ஒரு கடவுள் தான். கடவுள். இப்ப சுவாதி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார், நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அங்க NSK நகர்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க வந்து என்னன்னா வந்து அந்த கம்மாயை ஒட்டி ராஜகோபால சுவாமிகள், அவரை போய் பிடிச்சிக்கிட்டாங்க, அவரை போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க டாப்ல வேற லெவல் வந்துருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ராகுவின் ஆளுமைக்கு உட்பட்டது. அதுல இந்த சுவாதி ரொம்ப விசேஷம் சார். நரசிம்மர் அதுல தான் பிறந்திருக்காரு. ஓ, நரசிம்மரே. நரசிம்மர் பிறந்த நட்சத்திரமே சுவாதி நட்சத்திரம் தான். திருவாதிரை நாகம் வேற மாதிரி இருக்கும், இந்த நாகம் ராகு, அந்த நாகம் வேற மாதிரி, அந்த ராகு வேற மாதிரி இருப்பாரு. சுவாதி ராகு வேற மாதிரி இருப்பாரு, சதயம் ராகு வேற மாதிரி இருப்பாரு. சதய நாகு பிரம்மாண்ட அறிவு, பேரறிவு, பெருவழி அறிவு, அதெல்லாம் சேர்ந்து நம்ம ராஜராஜனுடைய நட்சத்திரம். அந்த சுவாதி வேற. இவங்க எப்படின்னா, இந்த ராகு எப்படின்னா ரொம்ப அமைதியா இருந்து ஆள் பார்த்து எடை போட்டு நிறைய பணத்தை கூட, அந்த ராகு தான் மாணிக்கத்தை கக்கும் நம்மளுக்கு பார்த்து. நைட்ல வந்து வானத்தை கக்கிட்டு போய் ஏற தேடும் சொல்லுவாங்க. அந்த வீடே யாருன்னா சுக்கரனோட வீடு, காசு கொடுக்குற வீடு. அப்போ ராஜகோபால சுவாமியை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா பண விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனையே வராது சார். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த பாம்பு வந்து கக்கோனே, இந்த ராசிக்கும் இதுக்கு எவ்வளவு ஒத்துமை இருக்குல்ல. அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு பெரிய அறிவு. பயங்கரம் சார், முன்னோர்களுடைய அறிவுலாம் நம்ம வந்து மெஞ்ஞானம் தான் ஜெயிக்குது. என்னைக்குமே மெஞ்ஞானம் தான் சேர்க்கும். மெஞ்ஞானத்துல இருந்து தெரிஞ்சிருந்தா கூட இப்ப நீங்க இந்த ஆர்டரா சொல்லும் போது எனக்கு அப்பா என்னடா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கொங்கனார் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க சார் ப்ளீஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கொங்கனார் ஆக்சுவலா வந்து அவர் ஒரு பெரிய கோவக்காரர், எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கோவக்காரர். அவர் வந்து தர்மம் எடுத்து தான் சாப்பிட்ற ஒரு இது எடுத்து சாப்பிட வந்து இப்போ வந்து ஒரு வழி நடந்து போய்கிட்டு இருக்காரு, ஒரு கொக்கு வந்து எச்சம் போடுது, அவர் கையில பட்டுருது. கையில பட்டு பாக்குறாரு, கொக்கை பாக்குற கொக்கு அங்கேயே எரிஞ்சு விழுந்துருது. அந்த மாதிரி ஒரு தப வலிமை அவ்வளோ சக்தியோட எரிஞ்சு விழுந்தது. உடனே அப்படியே ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டுக்கிட்டே நிற்கிறாரு. அவங்க வந்து அம்மா நான் வந்து தர்மம் கேட்டு வந்திருக்கேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த காலத்துல தர்மம் வந்து கேட்டு போட்டுருவாங்க. இப்போ நாங்களாம் எங்கள் காலத்துல எல்லாம் எங்கள் ஊர்ல எல்லாம் தர்மம் கேட்குறேன்னு சொல்லுவாங்க, நாங்கள் போய் போடுவோம். அப்போ வந்து உள்ள வந்து வாசுகி அம்மா, யாரு, திருவள்ளுவர் ஒய்ஃபு, திருவள்ளுவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு போனா சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொன்னா பெய்யும் மழைன்னு வந்து நிற்கும்பாங்க. அப்புறம் இது அப்போ சாப்பாடு போட்டுருக்காங்க. சாப்பாடு போட்டு அவங்க வர முடியல. 2 வாட்டி கூப்பிடுறாரு, வரல. யாரு, கொங்கணர் கூப்பிடும்போது வாசிகால வர முடியல. அப்போ 3வது வாட்டி கூப்பிடும்போது வந்து நிற்கிறாங்க, சாப்பாடோட வந்து நிற்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, என்ன கொக்கன்னு நினைச்சா கொங்கனாரே அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. எனக்கு எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் தெய்வம், அவருக்கு மிஞ்சி தான் எல்லாமே, அவருக்கு என்ன போட்டதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. போட்டு அதை வாங்கிட்டு எப்படி ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியும் அப்படின்னு போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கறிக்கடை வருது, கறிக்கடை விற்கிறவர் ஓடி வரார் கொங்கனா பார்த்தோன்னே. இவர் வந்து சொல்கிறாரு, அதாவது வந்து அந்த கொக்கை எரிச்சது இந்த அம்மா சொன்னதெல்லாம் இவர் சொல்கிறார், கறிக்கடைக்காரரு. அப்போ இவர் நினைக்கிறாரு, அந்த இது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு புருஷன் மேலே இதாக இருக்குது, இவன் கறி வெட்டுறவன் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இதில் என்னன்னா, ஒரு அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணுங்கிறது அப்போவுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கறிக்கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லையா நான் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் தெய்வம், காலையில் இருந்துச்சோடனே அவங்கள காலெல்லாம் கழுவி குளிப்பாட்டிட்டு அவங்கள சாமி கும்பிட்டு வருவேன், போனவொடனே கும்பிட்டு வருவேன்யா. அது மாதிரி இங்கே வந்தோடனே கறி வெட்டோடனே காக்காய்க்கு வைப்பேன், மிருகங்களுக்கெல்லாம் கறி வைப்பேன், என்னோடய வாழ்க்கை அவ்வளோதான், நான் வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். அப்போ அவர் கொங்கனார் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, எவன் ஒருத்தன் குடும்ப தாய் மேலே புருஷன் மேலே பக்தியாக இருக்காங்களோ அவங்களால எதையும் நம்மளை விட சித்தர்களை விட மேலே சாதிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு புரியுதப்போ. உண்மைதானே சார்? ஆமாம். அந்த அம்மா வந்து மழை வர அப்படின்னு வந்துருச்சாமா, அங்கிருந்து மழை வந்தா தண்ணி அப்படியே விட்டாங்களா, நின்றுச்சு அப்படியே இதை எடுத்து வைப்பாங்க, வாளி அப்படியே கேணியில் அப்படியே நின்றுட்டே இருந்து புருஷன் கூப்பிட்டு போனாங்க, கேணில் நின்றுட்டு. அதான் அந்த ஊசியாக வச்சிருப்பாங்க, என்னைக்கா சோறு கொட்டான்ட்டு ஒரு சோறு கூட ஒரு நாள் கொட்டலையாம்.
அந்த காலத்துல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டை குறைச்சு சித்த மார்க்கத்துக்குள்ள வருவாங்க சார். ஏன்னா உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். அப்ப என்னன்னா அந்த கணக்கு தெரியணுமா, இத்தனை அரிசி சாப்பிடும்போது உடம்பு இத்தனை மாதிரி இயக்கங்களை கொடுக்கும்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம அளவு இல்லைன்னா ஊசியில வச்சு அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க கணக்குக்கு. 1 2 5 குத்தி அப்படி வாங்கி சாப்பிடுறது. அதனாலதான் சித்த மார்க்கத்துல இருந்தவங்க அதனால திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஊசியை வச்சு சாப்பிட்டுருக்காரு. நம்ம உடனே வந்து அதை வேற மாதிரி இது பண்றோம். உண்மை என்னன்னா சித்த மார்க்கத்துல இருக்கவங்க ஏன் ஊசியை வச்சு அதை சாப்பாடு எடுக்கிறாங்கன்னா, ஒரு அரிசி 2 அரிசி 10 அரிசி 20 அரிசி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரும்போது அந்த உடம்புக்கு உடம்புல இருக்கிற விஷயமே அமிர்தமா மாதிரி அந்த சாப்பாடே தேவைப்படாம போயிடுமா. உண்மையான விஷயம். நிறைய பேர் அப்படி இருக்காங்களா? ஆனா என்னன்னா நம்ம சாப்பிட நான் கூட ஒரு 1 வீக் சாப்பிடாம இருந்தேன். ஓ சூப்பர். என்னன்னா கண்ணெல்லாம் ஓட்டி போயிடுச்சு. ஓட்டி போய் சதையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு. உயிர் இருக்கும் ஆனால் மட்டும் அந்த மினுமினுப்புலாம் இல்லாமல் போயிடுது. நமக்கு அது தேவை இருக்கு இல்லையா? அதனால திருப்பி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காற்றே உணவாக கொண்டாடுறேன். ஏன்னா சித்தர்கள்லாம் காற்றே உணவாக சாப்பிடுவாங்க. காய்கறியில் 8 சித்தி சொல்ற லகிமா சித்தி மகிமா சித்தி அந்த மாதிரிலாம் வரும்போது உடம்ப பெருசாக்கவும் தெரியும், உடம்ப ஒல்லியாக்கணும் தெரியும், அணுக்கள் மாதிரி ஆக்கவும் தெரியும். அவங்க பெரிய சித்த அணுக்களாகவும் கூடு விட்டு கூட போய் தண்ணிக்குள்ள படுத்து தூங்க தெரியும். எல்லாமே அவங்க எல்லாமே பிராக்டிஸ். எல்லாமே சூரிய மண்டலம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சூரிய மண்டலத்துக்கு இந்த விஞ்ஞானம் போக முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி. ஆனால் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். உண்மை. சூரிய மண்டலம் போயிட்டு வந்திருக்கோம், சந்திரமண்டலம் போயிட்டு இருக்கோம், 7 லோகத்துக்கு போயிருக்கோம். இங்கே வந்து கீழே 7 லோகம் இருக்குது, அதுக்கு போயிருக்கோம். எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. கீழே 7 லோகம் மேலே 7 எப்படி தெரியும்? இப்போ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? கீழே ஒரு லோகம் இருக்குது, அதில் வந்து கொடூரமான அரக்கர்களாக இருப்பாங்க. இந்த தற்கொலை பண்ணுற கேஸ்லாம் அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க. பாம்பு லோகம்லாம் கீழே இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு. இப்போ பாம்புலாம் உண்மையில கீழே தானே இருக்குது. பாம்பு கீழே இருக்கு, கீரி கீழே இருக்கு, நிறைய மிருகங்கள் கீழே இருக்கு இல்லையா? அது மாதிரி மேல நிறைய பாம்புன்னு ஞாபகம். சுவாதி வந்து நான் பாம்போட அடையாளமா தான் சொன்னேன் இல்லையா? ஆமா. நிறைய அந்த நாகாபரணம் சூடிய சிவன் எல்லாம் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு. சுவாதி என்னதான் நரசிம்மருடைய நட்சத்திரமாவே இருந்தாலுமே, நரசிம்மர் அவங்க வழிபாடு பண்ணாலுமே இந்த பாம்பு சூடிய சிவனெல்லாம் அவங்க வழிபாடு பண்ண சுவாதி நட்சத்திரக்காரங்க லைஃப்ல ஜெயிச்சிருவாங்க சார். ஓ. ஏன்னா எப்பயுமே இயல்பாவே உங்களுக்கு ஒரு ராகுக்கு எது பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல சுவாதியில போய் ஏதோ ஒரு கிரகம் நிக்குது, ராகுவே நிக்குது அப்படின்ற போது இந்த சிவனுக்கு மேல சூடப்பட்ட நாகாபரணம் இருக்கிறது, இல்ல இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ண சுவாதி நட்சத்திரக்காரங்க லைஃப்ல வேற லெவல்ல. நம்ம மூலாதாரத்திலே நாகம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதை எழுப்பி தான் கொண்டு வந்து நம்ம வந்து மேல கொண்டு போய் எல்லாராலையும் முடியும். அதுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கணும்ல. நம்ம சொன்ன மாதிரி நீங்க யோகம்ன்ற விஷயத்தை கேட்கறதுக்கே ஒரு யோகம் வேணும் உங்களுக்கு. நான் சொல்றேன் கண்டிப்பா. இல்ல உண்மைதான். அப்ப அத போயிட்டு அந்த மார்க்கத்துல போயிட்டு அதுக்குள்ள சில பேருக்கு என்னன்னா ஒரு 15 நாள், சில பேருக்கு 13 வருஷம். அது அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன தீர்மானம் பண்ணி வந்துரும். இப்போ நான்லாம் வந்து 3:30 மணி குளிச்சு உட்காந்தேன்னா உடனே எனக்கு இது வந்துடும். நான் உடனே என்ன மறந்துடுவேன். எங்கேயோ போயிருப்பேன், எங்கேயோ இருப்பேன். நான் எங்கேயோ இருப்பேன், இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், எங்கேயோ நான் இருப்பேன். அவங்க கனெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கனெக்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அப்புறம் திருப்பி நான் 1 மணி நேரம் நான் வந்து பார்த்தா மணி பார்க்கும்போது தெரியும் நான் 1 ஹவர் தான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு. 1 ஹவர் இருப்பேன். எனக்கு தெரியாது. 10 மாசத்துல அப்படியே உட்காந்துருப்பேன். நிமிர்ந்த இது எந்த இடத்துல உடம்பு குறையாம அப்படியே உட்காந்துருப்பேன். சின்முத்திரையில் உட்காந்துருப்பேன். சரி, எனக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கு. நான் சித்திரங்களை பத்தி பேசுறதால உங்களையே பார்த்து நான் வியக்கிறதானே தெரியல. இல்லாட்டிலாம் இந்த நம்பவே மாட்டாங்க சத்தியமா. உங்களுக்குலாம் வந்து தவறா எடுத்துக்க வேணாம். வயது சொன்னாலும் ஒரு ஆணுக்கும் பிடிக்காது, பெண்ணுக்கும் பிடிக்காது. இல்ல எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா பிடிக்கும்? என்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும். என்ன மாதிரி எல்லாரும் 73 வயசுல இப்படி இருக்கணும். இந்த மனசே போதும் சார். ஆமா, நான் அதான் நினைப்பேன். நான் எல்லாரும் வயசை ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த ராசிகள். நம்ம கொங்கனார் விட்டு மிக அற்புதமா நீங்க சொல்லிட்டீங்க மேடம். அந்த ராசிக்கு சொன்னீங்க. அது எங்க கோயில் போனோம்? அதான் இப்ப நான் சொன்னேன்ல சார், இந்த NSK நகர்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி அவரை பார்த்தாலே போதும். சுவாதி நட்சத்திரக்காரங்க சூப்பர் மேடம். அந்த ராசிக்காரங்களாம் பாத்துங்க. இவங்களெல்லாம் நீங்க பாருங்க. அடுத்த ராசியை பற்றி பேசுறோம்.